السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن فإن أطعنكم فلا تبغوا عليهن سبيلا إن الله كان عليا كبيرا. قال النبي صلى الله عليه وسلم: أبغض الحلال إلى الله الطلاق، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 3ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு: பெருகும் மனமுறிவு தீர்வென்ன? இன்றைய காலகட்டத்தில் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கும் பள்ளிவாசலுடைய இமாமுக்கும் நிக்காஹ் செய்து வைப்பதை விட அதிகமான வேலை விவாகரத்து வாங்கி கொடுக்கிறது தான். எந்த அளவு நிக்காஹுகள் நடைபெறுகிறதோ அதைவிட அதிகமான விவாகரத்துகள் நடைபெறுகிற ஒரு சூழல் சமீப காலங்களாக பெருகி இருக்கிறது, பெருத்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை கல்வியில் சிறந்த மாநிலமாக திகழ்வது கேரளா. இந்தியாவினுடைய கல்வியில ரொம்ப சிறந்த மாநிலம் கேரளா. கேரளா தான் இதிலேயும் மனமுறிவு விஷயத்திலேயும் முதலிடம் வகிப்பது கேரளா. கேரளால ஒரு ஆய்வின்படி 1 மணி நேரத்திற்கு 5 விவாகரத்துகள் நடைபெறும். ஒரு நாளைக்கு 130க்கும் மேற்பட்ட விவாகரத்துகள் கேரளால நடைபெறும். 2005, 2006 இந்த வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு 8456 கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு விவாகரத்துக்காக. அதே விஷயம் அதற்கடுத்த 10 ஆண்டுகளில் 2015, 16 52,540 பெருகி இருக்கு. 8000 இருந்தது, 10 வருஷத்துல 50,000க்கும் மேற்பட்ட விவாகரத்து வழக்குகளாக பெருகி இருக்கு. இதை பார்த்தாலே ஓரளவு நம்மால் இந்த விவாகரத்துக்கு என்ன காரணம் என்பதை புரிஞ்சிருக்க முடியும். எங்கே படிப்பு அதிகம் இருக்கிறதோ அங்கே விவாகரத்தும் அதிகம் இருக்கிறது என்று இந்த ஆய்வு சொல்கிறது. எங்கே படிப்பறிவு சுத்தமாக இல்லையோ அந்த மாநிலங்கள் மக்கள், அந்த மாநிலத்தினுடைய குறிப்பாக அந்த மாநிலத்தினுடைய பெண்கள் தலாக்கை பத்தி யோசிச்சு பார்க்க கூட பயப்படுறாங்க, குலாவை பத்தி யோசிச்சு பார்க்க கூட பயப்படுறாங்கிறது தான் யதார்த்தம். ஒரு காலத்தில்
கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். புருஷன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன்தான், அவனை விட்டா யாரும் கிடையாது என்று வாழ்ந்த காலங்கள் மாறி போய் இன்று சர்வசாதாரணமாக விவாகரத்துகளும் ஹுலாக்களும், ரொம்ப கொடுமையான விஷயம் ஹுலாதான். விவாகரத்தை விட, தலாக்கை விட அதிகமாக பயன்படுத்துகிற விஷயமாக ஹுலா. ஹுலான்னா பெண் விருப்பப்பட்டு எனக்கு இவர் வேணாம், எவனுக்கு இந்த கணவன் தேவையில்லை என்று பெண்ணாக விருப்பப்பட்டு மனமுறிவு பெறுகிற விஷயம் மிக அதிகமாக, மிக வேகமாக பரவியிருக்கிறது. இதனுடைய முதல் காரணம் வந்தாதானே, அந்த காரணத்தை தூக்கிட்டா அதுதான் தீர்வு. இது இல்லாம ஆக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இது உண்டாகிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். அந்த காரணத்தை இல்லாம ஆக்கிட்டா எதுவுமே நடக்காது, நல்லபடியா இருக்கும், பழைய காலத்து வாழ்க்கை மீளும். அதுல முதன்மையான காரணமாக இருப்பது இந்த படிப்பு. யாரிடத்தில், எந்த கணவன் மனைவிக்கு மத்தியில, உதாரணத்துக்கு கணவர் 10th முடிச்சிருக்கிறாரு, +2 முடிச்சிருக்கிறாரு, டிகிரி படிக்கல அப்படின்னு வச்சுக்கோமே. ஒருவேளை வந்த மணப்பெண் ஒரு டிகிரி முடித்தவளாவோ அல்லது 2 டிகிரி முடிச்சவளாவோ அப்படி அமைந்திருக்கும் பட்சத்தில் நீண்ட நாள் நீடிப்பது கடினமாக போகுது, கஷ்டமா போகுது. பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, மக்கு பையன் சும்மா கடை அப்படின்னு சொல்லுவான். பையன் எந்த ஸ்கூல்ல சேர்க்கலான்றது முதற்கொண்டு ஒரு முடிவெடுக்கிற அதிகாரம் ஆணுக்கு இருக்கணும், ஆனா இருக்காது. இவன் சொல்லுவான் அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், அது நல்லா இருக்கு. உனக்கு என்ன தெரியும், நீ 10th முடிச்சவன், நீ +2 முடிச்சவன், உனக்கு என்ன தெரியும் ஸ்கூலை பத்தி? நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், அந்த ஸ்கூல்ல சேர்ப்போம். இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் ஒரு பெண் என்ன செய்ய ஆரம்பிச்சிடறான்னா, தன்னுடைய படிப்பை, தன்னுடைய விஷயத்தை முன்னிறுத்த ஆரம்பிக்கிறார். எப்போது தலாக்கு சம்பந்தமாக பயம் இருந்தது பெண்களுக்கு மத்தியில் அப்படின்னா, எப்ப அவரவர்களுடைய காரியத்தை அவரவர்கள் பார்க்க ஆரம்பித்தார்களோ. ஒரு ஆணுக்குண்டான வேலை என்ன? மார்க்கமே சொல்கிறது, ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்கு இடம் கொடுப்பது, உடை கொடுப்பது, உணவு கொடுப்பது கடமை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், கபில்து நிக்காஹா, நான் இந்த பெண்ணினுடைய நிக்காவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா வெறும் அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ ஒத்துக்கிட்டேன்றது மட்டும் பொருள் அல்ல. இனி அந்த பெண்ணுக்குண்டான சாப்பாடு என் பொறுப்பு, இனி அந்த பெண்ணுக்குண்டான உடை என் பொறுப்பு, இனி அந்த பெண்ணுக்குண்டான உறைவிடம் என் பொறுப்பு. அதுதான் கபில்து நிக்காஹுக்குண்டான அர்த்தம். அந்த நேரத்திலேயே ஒரு மனைவிக்குண்டான, மனைவியின் மூலமாக பெறுகிற குழந்தைகளுக்குண்டான உணவு, உடை, உறைவிடம் சம்பந்தப்பட்டது கணவனுடைய கடமையாக மாறிப்போகுது. கடமையா மாறிப்போது கணவன் சம்பாதிக்கணும், கணவன் சம்பாதிச்சாதான் ஜோறு போட முடியும், கணவன் சம்பாதிச்சாதான் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியும், கணவன் சம்பாதிச்சாதான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும். அப்ப சம்பாத்தியம் என்பது கணவனுடைய வேலையாக மாறுது. கணவன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடா தேய்ச்சிட்டு திரும்பி வரும்போது அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய நாக்குக்கு ருசியா சமைச்சு கொடுக்கிற வேலையை ஒரு பெண் பார்த்தாள். இப்படி காலம் போற வரைக்கும் பிரச்சனையே வரல. இந்த காலங்கண்டல்ல தலாக் என்று சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டாலே பயந்தாங்க. நான் எத்தனை தடவை சொல்றேன், தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு 1000 தடவை சொல்றேன்ல. இதே முன்னாள் உள்ள காலமா இருந்தா என் பொண்டாட்டி ஊட்ட பெற்றிருப்பான். என்ன எப்ப பார்த்தாலும் தலாக்கு தலாக்குன்னு சொல்லிச்சு, அந்த வார்த்தையை போய் சொல்லலாமா? உண்மையில அந்த பயம் இருந்துச்சு. என்ன பயம்? அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. பாம்பு வந்துடும் நைட்ல சொல்ல மாட்டாங்க. நைட்ல பாம்பு வந்துடும் சொல்லக்கூடாது, அது வந்துடும் சொல்லணும். ஏன்? பாம்புன்னு சொன்னா பாம்பு வந்துடும் நம்பினாங்க. நைட் நேரத்துல பாம்புன்னு சொல்றதுக்கு பயந்தாங்க. ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த பயம்லாம் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா அந்த பயம் இருக்கிற வரைக்கும் குடும்ப சூழல் நல்லா இருந்தது, குடும்ப சூழல்ல பிரச்சனைகள் ஏற்படல. எப்ப அந்த பயம் விட்டு போச்சோ அதுக்கு பிறகுதான் இந்த குடும்ப சூழலில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்ப மிக மிக முக்கியமாக முதல் காரணமாக ஒரு படிப்பு, அதையும் மீறிய ஒரு படிப்பு நிச்சயமாக மாறி போகிறது. இரண்டாவது மிக முக்கியமான காரணம் அதிகமா விவாகரத்துல வருது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கணவன் மனைவிக்கு மத்தியில, அவங்களுக்கு மத்தியில பிரச்சனையே இருக்கிறது இல்லை.
அப்படியே பிரச்சனை இருந்தா கூட அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நேரம் சண்டை போடுறாங்க, ஒரு நேரம் சேர்ந்துக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாவே இருக்காது இல்ல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை தான் நமக்கு முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை போடாமே வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்விட எதிர்த்து கேட்ட மனைவிமார்களும் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோச்சிக்கிட்டு பள்ளியாசல்ல வந்து படுத்த காலம் இருக்கத்தான் செஞ்சது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்திலும் அது மாதிரி அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னு சொன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கிறது அல்ல. சில சமயம் கோபம் வரும், நாம திட்டுவோம். சில சமயம் கோபம் வரும், அம்மா வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதோட வாழ்றதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் ஒரு நிலைக்கு கொண்டு வருகிற சக்தி அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. பெண்ணை விட ஆணுக்கு பவர் இருக்கும். பவர் இருந்தால் அந்த பெண்ணை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து நல்ல வழியில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி நல்லா இருக்கிற இடத்துல கூட எங்க பிரச்சனை வருதுன்னா மூணாவது நபருடைய தலையீட்டினால. சம்பந்தமே இல்லாத மூணாவது நபர். இப்போ சாதாரணமா மூணாவது நபர்னா நீங்க வேற யாரையும் நினைக்க வேணாம், அதெல்லாம் இருக்கு, இருந்துட்டு போகுது, அது தேவையில்லை. இந்த காலத்தை பொறுத்தவரை இந்த மூணாவது நபர் தலையீடு அப்படிங்கிறது யாருன்னு சொன்னா பெண்ணினுடைய அம்மா அத்தா. மாமனார் மாமியார் இருக்காங்கல்ல மாப்பிள்ளைக்கு, அவங்கதான் ஃபர்ஸ்ட் தலையீடு. அவங்களுக்கு என்ன அப்படின்னா தான் பிள்ளைய செல்லமா வளர்த்துட்டோம். ஒத்த புள்ள செல்லமா வளர்த்தாச்சு. வளர்த்து கொண்டு போய் கொடுத்த பின்னாடி அங்க போய் புள்ள லேசா கண்ணை கசக்கிடுச்சுன்னா ஐயோ அத்தாவால தாங்க முடியாது, துடிச்சு போயிடுறார். ஐயோ என் புள்ள அழுதுடுச்சு. என்ன அழுவ கூடாதா? என் புள்ள அழுதுடுச்சு. அதுதான் என்ன கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், அழுவணும். அதான வாழ்க்கை. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா வாழ்க்கை. சிரிச்சுக்கிட்டே இருந்தா அந்த சிரிச்சுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். சிரிப்புக்கே மதிப்பு இருக்காது. வைத்தியக்காரன் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருக்கான்னு வேற மாதிரி பேராயிடும். சில சமயம் அழணும், சில சமயம் கஷ்டப்படணும், கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கணும். அப்புறம் தான் அந்த சந்தோஷத்துக்கு பவர் இருக்கும். எப்போதும் சந்தோஷத்தையே அனுபவிக்கிற நிச்சயமா சந்தோஷத்தை அனுபவிச்சனா மாறவே முடியாது. உண்மையான சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. யாருக்கு சிரமங்கள் வருது அப்புறம் சந்தோஷம் வருதோ அவன் தான் இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமத்திற்கு பிறகு சந்தோஷம் வரணும், அதான் உண்மையான சந்தோஷமா இருக்கணும். அப்ப லேச புள்ள கண்ண கசங்க உடனே முதல்ல எல்லாம் அம்மா அத்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பிச்சு விடுச்சு மோளை போனியா மாப்பிள்ளை விட்டுதான் கெதி, பேசாம அல்லான்னு அங்கதான் கிடக்கணும். அப்படி இப்படி எப்படி இருந்தாலும் சரி அவன் தான் உண்டு, பேசாம அல்லான்னு இப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப அப்படி சொல்றது இல்ல. இப்ப என்ன சொல்ற, ஏமா நீ அங்க இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லம்மா, நீ அங்க இருந்தாலும் சிரமப்பட வேண்டிய தேவை இல்லம்மா. அப்படியே பண்றாங்க ஒண்ணு. ஆமாம்மா ரொம்ப கொடுமை பண்றாங்கம்மா. என்னம்மா கொடுமை பண்றாங்க? சுமுக்கு 5 மணிக்கே எழுப்பி விட்டுறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், நீ 9 மணிக்கு முடிச்சவளாச்சம்மா, நீ 10 மணிக்கு முடிச்சவளாச்ச, நான் உன்னை அப்படியா வளர்த்தேன், நான் உன்னை சுமுக்கு எழுப்பியா வளர்த்தேன். எவ்வளவு பெரிய கொடுமை இது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படி கொடுமைப்படுத்தினா அந்த பிள்ளை எப்படி தாங்கும்? உடனே அம்மாவை தான் என்ன செஞ்சது, சப்போர்ட்டுக்கு வந்துடுறது. யாருக்கு? 5 மணிக்கு எழுப்பிவிட்ட மாப்பிள்ளைக்கு எதிரா, 5 மணிக்கு எழுப்பிவிட்ட மாமனாருக்கு எதிரா, மாமியாருக்கு எதிரா, சுபு எதிரிமா அப்படின்னு சொன்ன மாமியாருக்கு எதிரா. நீங்க பார்த்திருப்பீங்க, திருமணம் ஆகும், கல்யாணம் ஆகும், ஃபர்ஸ்ட் நைட் முடியும். ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சா வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி அது 3 மணியோ 3:30 மணியோ 2:30 மணியோ நைட்டோட நைட்டை வந்து கதை. நமக்கு இப்ப அது நைட் தான், ஆனா அவங்களுக்கு அது பகல், விடிய காலம்னு சொல்லுவாங்க. விடிய கால வந்து கதவை தட்டுவாங்க. யார? ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருக்கிற புதுமண தம்பதிய தட்டி, எம்மா வா போய் குளிச்சுட்டு வா, எல்லாரும் எந்திக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு. ஒரு காலம் இருந்தது இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் நைட்னா கதவே தட்டக்கூடாது. தட்டினீங்க ஃபர்ஸ்ட் நைட்டே தலாக்கு. என்ன இது குடும்பமா? இது என்ன குடும்பம் இது? ஃபர்ஸ்ட் நைட் கூட சந்தோஷமா கொண்டாட விட மாட்டாங்கிறாங்க. இந்த குடும்பத்துல கூட தான் எங்க அத்தா கொடுத்துட்டாருன்னு. சரி, அப்ப என்ன செய்யணும்? அது வாட்டில விட்டுறணும். 9 மணியோ 10 மணிக்கோ எப்ப முழிக்கிறாங்களோ அப்ப முழிச்சு வருவாங்க. முழிச்சு வரும்போது நம்ம நாஸ்டா எல்லாம் ரெடி பண்ணி தயாரா வைக்கணும். அவங்க போய் குளிச்சுட்டு வந்து ஜம்முன்னு சாப்பிடுவாங்க. திரும்ப போய் மதியம் சாப்பாடு இருக்கணும், சாப்பிடுவாங்க. இப்படியே வீட்டுல பழகி 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போனாலும் அப்படியே தான் இருக்கணும்னு ஒரு பெண் நினைக்கிறா. சரி, ஒரு பெண்ணு நினைக்கிறா, அந்த நினைப்பு தப்புன்னு உணர்த்தணும் இல்ல அத்தாவும் அம்மாவும். இப்படி இல்லம்மா, இப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் வாழணும், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அந்த நிலைமையில அத்தாவும் அம்மாவும் இல்ல. அத்தாவுக்கு அம்மாவுக்கு என்னன்னா, என் புள்ளைய போய் வேலை வாங்கிட்டாங்களே,
என்ன போய் டீ போட சொன்னாங்க. டீ போடுறது பெரிய வேலையாமா என்ன? அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, கணவனுக்குன்னு ஒரு வேலை இருந்தது, மனைவிக்குன்னு ஒரு வேலை இருந்தது. அப்ப பிரச்சனை இல்லை. எப்ப கணவன் வேலைய மனைவி பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாலோ, மனைவியின் வேலைய கணவன் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்சாலோ, அப்ப தலாக்குகள் பெருகிடுச்சு. நானும் சம்பாதிப்பேன் அப்படின்னு நிலைமைக்கு வந்தா பெண். அப்புறம் என்ன? நான் சம்பாதிக்கிறேன்ல, ஆமா. நீ சம்பாதிக்கிற, ஆமா. அப்ப நான் சமைச்சா நீ சமைக்கணும். அதுதானே நியாயம். நான் மட்டும் சம்பாதிச்சுட்டே இருக்கணும், நானே கஷ்டப்படணும், நானே நின்று சிரமப்படணும். ஞாயிறு திங்கள் ஏன்னா சனி ஞாயிறு 2 பேரும் சேர்ந்து சமைக்கிற நாள், ஏன்னா ஆபீஸ் லீவு. திங்கள் செவ்வாய் நான் சமைப்பேன், புதன் வியாழன் நீ சமைப்ப, வெள்ளிக்கிழமை நல்ல நாள் வெளியில சாப்பிடுவோம். லிஸ்ட் போட்டுறாங்க, ஷெட்யூல்டு போட்டுறாங்க, இப்படித்தான் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவனுக்கு செஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி, இவன் என்ன தெரியுதோ அதை செய்ய அவன். இப்பெல்லாம் ரொம்ப ஆம்பளைங்க தான் கத்துக்கிறாங்க சமையலுக்கு. யூடியூப் பார்த்தோ எதையோ பார்த்து நாளைக்கு வர்றவளுக்காவது ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுனா அவன் கஷ்டப்படுறானே தவிர அவங்க கஷ்டப்படுறதுக்கு தயாரே இல்லை. அப்ப இந்த மாறுதல்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, தான் என்கிற அந்த நிலைமைய ஒரு பெண்ணுக்கு அதிகமா கொடுத்துச்சு, அதிக உரிமை கொடுத்துச்சு. பெண்களுக்கு உரிமை இல்லைன்ற காலம் எல்லாம் போய் இப்ப பெண்களுக்கு அதிக உரிமை இருக்கு. ட்ரெயின்ல பஸ்ல போனாலாம் பாப்பீங்க, ட்ரெயின்ல எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் இருக்கு, அதுல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தனியா ஒதுக்கி இருக்கான். ஒரு கம்பார்ட்மெண்ட் முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு இருக்கிற 9 கோச் இருக்குன்னா அதுல 2 கோச் பெண்களுக்கு மட்டுமே இருக்குது, தனி கோச் இருக்கு. இது அல்லாம மீதி 7 கோச் தான் ஆம்பளைங்களுக்கு உள்ளது, சரியா? ஆனா பெண்கள் அந்த கோச்ல ஏற மாட்டாங்க, அது காலியா தான் இருக்கும். இந்த 7 கோச்ல தான் ஏறுவாங்க. ஏன் தெரியுமா? ஏறிட்டு சொல்லுவாங்க, நீங்களாவது நாங்க நின்றா இடம் கொடுக்குறீங்க, அங்க போனா எவ்வளவு இடம் கொடுக்க மாட்டேங்கிறா. லேடிஸ் கமாண்ட்மெண்ட்ல ஏறி கூட்டமா இருந்தா எவ்வளவு என்ன செய்ய மாட்டேங்கிறா, இடம் கொடுக்க மாட்டேங்கிறா. இதுல ஏறினா ஆம்பளைங்க நீங்க என்ன செய்வீங்க, பெண்கள் நின்றா சும்மாவா இருப்போம், வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு டக்குன்னு நல்லதா போச்சு. இது நான் என்ன சொல்ல வரதா, உரிமை கொடுக்கணும், ஆனா அதிக உரிமை கொடுக்க கூடாது. பிரச்சனை அங்கதான் ஆரம்பிச்சது. நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு அதிக உரிமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கணவன் அப்படின்னா கணவனுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு மதிப்பு இருக்கணும். ஏங்க என்னங்க நல்லா இருக்கீங்களா, இதெல்லாம் சாதாரணமா மதிப்பு மரியாதையை தர்ற விஷயம். வாடா போடா இருடா படுடா இப்படியே சொல்லி வார்த்தையிலேயே எப்ப மரியாதை குறைஞ்சதோ அப்ப வாழ்க்கையிலேயும் மரியாதை குறைஞ்சு போச்சு. அதுதான் விஷயம். இப்ப எந்த வீட்லயாவது எந்த அத்தாவாவது அம்மாவாவது பையன்ட்ட ஏய் என்னடா உன் பொண்டாட்டி உன்னை வாடா போடாங்கிற நீ சும்மா, அதெல்லாம் இந்த காலம் 2020 21ஆம் நூற்றாண்டு. இதுல போய் இன்னும் நீங்க பழைய காலத்துல ஏங்க வாங்க போங்க இப்படியா கூப்பிட்டு இருப்பாங்க, போ வேலையை பார்த்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நாமளா நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ண ஆரம்பிச்சோம்ல. இப்ப நாம திணறோம், நம்மளால சமாளிக்க முடியல. ஒரு மனைவியை கட்டுப்பாட்டு கொண்டு வரது வாயளவுல சொல்லளவுலயே அவளை மாத்த முடியலையே, நாம எங்க வாழ்க்கை அளவுல அவளை மாத்த போறோம்? அப்ப இந்த பிரச்சனைகள் எங்க உருவாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த அத்தா அம்மா கொண்டு வர்ற அத்தா அம்மா முதல்ல சரியான ஒழுங்குகளை சரியா காட்டாததனுடைய விளைவு. 3வது விஷயம், சந்தேகங்கள் பெருகி போச்சு. சந்தேகங்கள் பெருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது மாதிரியான விஷயங்கள் பெருகி போச்சு. அல்லாஹ் அழகா சொல்லுவாங்க குர்ஆன்ல, நல்ல ஆண்கள் நல்ல பெண்களை தான் கல்யாணம் முடிப்பாங்க, நல்ல பெண்கள் நல்ல ஆண்களை தான் கல்யாணம் முடிப்பாங்க. கெட்ட ஆண் கெட்ட பெண்ணை தான் கல்யாணம் முடிப்பான், கெட்ட பெண் கெட்ட ஆணை தான் கல்யாணம் முடிப்பான். இவன் என்ன யோசிக்கிறான்னா, இவனை மாதிரியே பொண்டாட்டியை யோசிக்கிறான். நாம முன்னாடி அப்படி இப்படித்தானே இருந்தோம், கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நல்லா இருக்கும், ஒருவேளை அவளும் அப்படி இப்படித்தான் இருந்திருப்பாளோ போச்சு. இவன் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசினா அவளுக்கு சந்தேகம், அவ யாராவது ஒரு ஆம்பளைட்டு பேசினா இவனுக்கு சந்தேகம். பேசினா கம்பல்சரி பேசினாங்க, அதை தடுத்தோம், கண்டிப்பா செய்ய வேண்டியது. சந்தேகம் கூடாது. சந்தேகம் வாழ்க்கையில சுத்தமா ஒண்ணுமில்லாம நாசமாக்குற வேலை சந்தேகத்துக்குரியது. இந்த சந்தேகம் என்ன செய்ய, இந்த சந்தேகம் ஏன் வருது, எதனால் வருது? முன்னாடிலாம் சர்வசாதாரணமா ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா இருப்பாங்க, மச்சி அண்ணி எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சு, இப்ப 4 வீடு தள்ளி இருந்தா கூட சந்தேகப்படுறான். யார் மேல? உங்க அண்ணன் கூட உனக்கு ஏதோ தொடர்பு இருக்கோ, உங்க தங்கச்சி மேல கஷ்டம் நல்லா பாதுகாக்கணும், கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட சந்தேகமா நினைக்கிறான்.
ஒரு கணவன் தான் மனைவிய சந்தேகப்படுறா. எப்படி சந்தேகப்படுறான்னா, அவளுடைய சொந்த அண்ணன் இருப்பான்ல, அந்த அண்ணன் கூட அவள் சேர்ந்து இருப்பாள்ல, சொந்த தம்பி கூட பக்கத்துல நிற்பாள்ல, அதையே அவன் வேற மாதிரிதான் பாக்குறான், வேற கண்ணோட்டத்தோட பாக்குறான். ஏன்னா காலம் முத்தி போச்சு, கரிகாலம் ஆகி போச்சு. எல்லாமே இவன் பாக்குறது, இவன் நடக்கிறது எல்லாமே கெட்டதா பார்த்து 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 சிந்தனை எல்லாம் கெட்டு போய் தன் மனைவிய கூட நல்லவன் நம்ப ஒரு கணவன் தயாரா இல்ல, தன் கணவனை கூட நல்லவன் நம்ப ஒரு மனைவி தயாரா இல்ல. இந்த விஷயங்கள் இப்படியே அடுக்கிட்டே போலாம் இன்னைக்கு ஃபுல்லா. காரணங்களே என்ன காரணம்னு இருக்கட்டும். இந்த எல்லா காரணத்துக்கும் அழகான தீர்வை மார்க்கம் சொல்லும். என்ன தீர்வு அப்படின்னா, சூரத்து நிசால 4வது அத்தியாயத்தில் 34வது ஆயத், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதுஹுன்ன. ஏதாவது பிரச்சனை ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டா முதல் அஸ்திவாரம் என்ன? தலாக்கா, ஹுலாவா? இல்ல, அந்த லெவலுக்கு போகவே கூடாது. அதெல்லாம் லாஸ்ட்ல எடுக்க வேண்டிய முடிவு. ஆரம்பத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், ஒருவேளை ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பற்றி தவறான நடத்தை, அவருடைய தவறான செய்கை, அவ குடும்பத்துக்கு ஒத்துவர், ஏதோ ஒரு தவறை காண்றான். தவறை கண்டா ஃபர்ஸ்ட் அவன் செய்ய வேண்டியது அவளுக்கு நல்ல உபதேசம் பண்ணணும். நல்ல சும்மா பேசினாலே வம்பாருக்கு உபதேசம் பண்றாங்க. உபதேசம் பண்ணணும் அப்படின்னா நாம உபதேசம் பண்ணணும் அல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஒருவருடைய மனைவி அவங்க ஃபேமிலியில, அவங்க குடும்பத்துல இவர் சொன்னா கேட்பாங்க அப்படி ஒருத்தர் இருப்பார். அத்தா சொன்னா கேட்க மாட்டா, அத்தா மக சொல்றதுதான் கேட்பாரு. அவர் அப்படியே வளர்ந்துட்டாரு. அந்த குடும்பத்துல ஒரு பெரித்தா இருப்பாரு, ஒரு சிச்சா இருப்பாரு, ஒரு மாமா இருப்பாரு. இந்த மாமா ரொம்ப பவர்ஃபுல்லா, குடும்பத்திலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. அவர் எல்லாத்தையும் ஆட்டி படைப்பாரு. இந்த பெண்ணு தன் தகப்பனுக்கு பயப்பட மாட்டா, ஆனா அந்த மாமாவுக்கு பயப்படுவா, அந்த பெரித்தாக்கு பயப்படுவா, அந்த சிச்சாக்கு பயப்படுவா. இப்படி சம்திங் யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்படுற பெண்ணா இருக்கலாம். இப்போ ஒரு கணவனுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, தான் சொல்லி பார்க்கணும். தான் சொல்லி அவ கேட்கலையா, அவ யார் சொல்லி கேட்பாளோ அவள் மூலமாக அவளுக்கு சொல்ல வைக்கணும். இதுதான் முதல் அடிப்படை, இதான் முதல்ல செய்ய வேண்டியது. ஒருவேளை அதுக்கு அவ கட்டுப்படல, அது செஞ்சு பார்த்துட்டோம், செட் ஆக மாட்டேங்குது, மறுபடியும் அப்படித்தான் இருக்கிறா அப்படின்னா, வஹ்ஜுரூஹுன்ன, படுக்கையிலிருந்து அவளை தள்ளி வையுங்கள். அவ தள்ளி வச்சாலே 3 நாள் தள்ளி வச்சா இவன் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடலாம். இவன் எங்க அவளை தள்ளி வைக்க? நாம அப்படி நினைச்சுக்கிறோம். ஒரு ஆண் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, ஒரு மனைவியினுடைய சகவாசம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது, ஆனா நம்முடைய சகவாசம் இல்லாம மனைவியால இருக்க முடியும்னு நினைக்கிறான். அது தப்பு. எப்படி ஒரு ஆணுக்கு, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியினுடைய ஒரு ஆறுதல், ஒரு மனைவியினுடைய நெருக்கம் அவசியமாகப்படுகிறதோ, தேவைன்னு படுதோ, அதே அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமாகவே ஒரு மனைவிக்கு தன் கணவனுடைய ஆறுதலும் தன் கணவனுடைய அரவணைப்பும் தேவைப்படும். எனவே ஒரு பெண்ணுக்கு முதலில் வாது மூலமாக, உபதேசத்தின் மூலமாக அவளை திருத்த முனைவது. அவள் திருந்தாத பட்சத்தில் அடுத்து வஹ்ஜுரூஹுன்ன, சில நேரம் சில நாட்கள் அவளை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வைப்பது, அவளோடு உறவு கொள்ளாமல் இருப்பது. இதுக்கு தனியா படுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவளை ரூம்ல போட்டு பூட்டிட்டு இவரு வெளியில அம்மா கூட போய் படுத்துக்கிறது, அத்தா கூட படுத்துக்கிறது, அப்படி செய்யக்கூடாது. ஒரே ரூம்ல இருக்கணும். ஒரே ரூம்ல இருந்தும் உறவு கொள்ளாமல் அவள்கிட்ட இருந்து தனிமையா இருக்கணும். அப்ப அவ கணவனை பார்க்கணும், கணவனுடைய செயல்களோட அவள் ஒன்றிக்கணும். தன்னுடைய இந்த பிரிவு தாங்க முடியாம அவ ஒரு கட்டத்துல கணவனை கட்டிப்பிடிச்சு என்ன மன்னிச்சுக்கீங்கன்னு சொல்லணும். இதுக்கு வாய்ப்புள்ள மாதிரிதான் இருக்கணுமே தவிர, வஹ்ஜுரூஹுன்ன அல்லாஹ்வே சொல்லிட்டான் தனியா விடணுமா, நீ இங்க இருந்துக்க, நான் கொடைக்கானல் போயிட்டு வரேன் அப்படின்னு இவன் பாட்டுல கிளம்பி எங்கேயாவது கொடைக்கானல், ஊட்டி அல்லது சிங்கப்பூர் போறேன், மலேசியா போறேன், இவர் பாட்டுல கிளம்பியாரு. என்னையா பிரச்சனை? என் பொண்டாரி கூட பிரச்சனை. சரி என்ன பண்ண? மலேசியா போயிட்டேன், சிங்கப்பூர் போயிட்டேன். மலேசியா சிங்கப்பூர் போய் நீ ஜாலியா இருக்க போற, ஹோப்பாவை நினைச்சுவா. நீ போயிட்டீன்னா அவ யார்கிட்ட மன்னிப்பு கேட்பா? அவ எப்படி மாறுவா? அவ மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன? இதுக்கு பேரு தள்ளி வைக்கிறது இல்ல. தள்ளி வைக்கிறதுனா கணவன் மனைவி ஒரே ரூம்ல இருக்கணும், ஒரே அறையில் இருக்கணும். ஒரே அறையில் இருப்பதோடு உறவு இருக்க கூடாது.
இந்த தள்ளி வைக்கிறது தான் மாற்றத்தை உருவாக்கும். நீங்க கிளம்பி பேசாம வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது எப்பவும் போற மாதிரி இப்பவும் போயிருக்கான்னு நினைச்சிருவா, அதுல எந்த மாற்றமும் கிடைக்காது. இது இரண்டாவது செய்ய வேண்டியது. வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள். வத்ரிபூஹுன்ன, இதுக்கும் அவள் கட்டுப்படலன்னு சொன்னா அவளை அடியுங்கள். இது நல்லா இருக்கு. அல்லாஹ்வா சொல்லியிருக்கான்? ஆமா. குர்ஆன்லயா? ஆமா. ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. வத்ரிபூஹுன்னக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, காயப்படாத அளவுக்கு. அதுக்காக எடுத்தமா பெல்ட் எடுத்து வீழு விழுன்னு இழுத்து அல்லாவே சொல்லிட்டு அடிக்க சொல்லி போல நீ சொல்லி சொல்லி பார்த்த, நீ திருந்துற மாதிரி இல்ல, நீ சரி வர மாட்ட அப்படின்னு பிடிச்சி சாத்தக்கூடாது. போய் கேஸ் கொடுத்தாலும் அவ்வளவுதான், போய் உள்ள இருக்க வேண்டியதுதான். வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி வத்ரிபூஹுன்ன, காயம் ஏற்படாத அளவுக்கு திருந்தும் அளவுக்குண்டான அடிகளை அவளை அடிப்பதற்கு கணவனுக்கு உரிமை இருக்கிறது. இதுக்கு பிறகு அல்லாஹ் ஒன்று சொல்றான், அது ரொம்ப முக்கியம், இந்த மூணை விட ரொம்ப முக்கியம். வயின் அத்தனக்கும் ஃபலா தபுஹு அலைஹின்ன சபீலா, ஒருவேளை இதில் அவள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டாள், நீங்க உபதேசம் பண்ணீங்க, அவ புரிஞ்சுக்கிட்டா நாம செஞ்சது தப்பு என்பது ஒரு பெண் ஒரு மனைவி புரிஞ்சு அவ தன்னை மாத்திக்க தயாராயிட்டா அப்படின்னு சொன்னா அதோட அந்த தப்பை மறந்துடணும். நீங்க படுக்கை விட்டு ஒதுக்கி வச்சீங்க, அவ தன்னுடைய தவற உணர்ந்து மாறிட்டா, நீங்க கொஞ்சம் அடிச்சீங்க, அவ தன்னுடைய தவற உணர்ந்துட்டா, இப்ப தன்னை மாத்திக்க தயாராயிட்டான்னு சொன்னா இப்ப இந்த தவறுகளை அதோட உற்றுமே தவிர திரும்ப ஏதாவது ஒரு தவறை தேடக்கூடாது. ஃபலா தபுஹு அலைஹின்ன சபீலா, ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு வாய் தகராறு வரும், வரும்போது ஆமா தெரியாதா நீ ஏற்கனவே அப்படி இருந்தவதானே ஆரம்பிக்க கூடாது. அது முடிஞ்சு போன கதை. ஏற்கனவே இருந்தா நீ இந்த தண்டனை எல்லாம் கொடுத்த, அவ அதுக்கப்புறம் மாறிட்டா, மாறி வந்துட்டால, அதோட அதான் மறந்து மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லுவாங்கல்ல. வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையா மாறுறதுக்கு மறதி ரொம்ப ரொம்ப அவசியம். மறக்கணும் சில விஷயத்த, அதையே மண்டையில போட்டு ஏத்திக்கிட்டே இருக்க கூடாது. நீ ஏற்கனவே அப்படி செஞ்சவதானே, 3வது நாள் இப்படி பண்ணியே, 7வது நாள், எப்ப கல்யாணம் முடிஞ்சு 7வது வருஷம் பிரச்சனை வரும். 7வது வருஷம் பிரச்சனையில கணவனோ மனைவியோ எதை பத்தி எல்லாம் பேசுவாங்க, நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஞாபகம் இருக்கா, 3வது நாள் ஞாபகம் இருக்கா, அவங்க வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போனோமே, அப்ப போனப்ப நீ இப்படித்தானே நடந்துகிட்ட, அடப்பாவி 7 வருஷமா மறக்காம இருக்க. 7வது வருஷத்துல 2 பேருக்கும் ஒத்து வரலங்கும் போது 7வது நாள் நடந்தது வருது, 70வது நாள் நடந்தது வருது, 3வது நாள். இது தப்பு, இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபைன் அத்தனக்கும் ஃபலா தபுஹு அலைஹின்ன சபீலா, உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால், உங்களுக்குள் இணக்கம் ஏற்பட்டு விட்டால், இணக்கம் ஏற்பட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது, மறுபடி பழசையெல்லாம் கிளறக்கூடாது. சொல்லல குப்பையை கிளற நாத்தம், அது பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இருந்ததுனாலதானே இவ்வளவு தண்டனை, பிரச்சனை இருந்ததுனாலதானே நமக்குள்ள இவ்வளவு மன வருத்தம், அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். வந்த பிறகு அதை விட்டுட்டு அடுத்த வாழ்க்கைக்கு தயாரா, அடுத்தது பத்தி யோசிக்கணும். ஒருவேளை இந்த 3க்கும் கட்டுப்படல ஒரு பெண்ணு என்கிற போது 4வது வழியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅது ஹக்கமன் மின் அஹ்லி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா. இப்ப நீங்க 4வதா என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்குள் பேசி தீர்வு செய்ய முடியல, கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல என்றால் உங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒருவரை, கணவன் சார்பா குடும்பத்திலிருந்து ஒருவர், மனைவி சார்பா குடும்பத்திலிருந்து ஒருவர். அதனாலதான் சாட்சி எழுதுறாங்கல்ல கல்யாணத்துல சாட்சி 2 பேர் எழுதுவாங்க. கணவன் வீட்டுல ஒரு சாட்சி, பெண் வீட்டுல ஒரு சாட்சி. நான் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன், நம்ம என்ன வளமை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, எங்க வீட்டுல யார் மூத்தவரா இருக்கிறாரோ, பெரியவரா இருக்கிறாரோ, வயசானவரா இருக்கிறாரோ, நாளைக்கு மூத்தா போற மாதிரி இருக்கிறாரோ அவரை தான் சாட்சிக்கு போடுவாங்க. வீட்டுல பெரியவர் சாட்சிக்கு அது அழகல்ல, அவர் பெரியவரா என்பது அழகல்ல. எப்படிப்பட்டவரா சாட்சியா போடணும்னு சொன்னா, ஒருவேளை பிரச்சனைன்னு வந்தா எனக்கு சாதகம் இல்லாம 2 பேருக்கும் சரியா இருந்து தீர்ப்பு சொல்ற, எல்லாம் அறிந்த, தொழுகை இபாதத்துள்ள தக்குவா உள்ள ஒருத்தரைத்தான் சாட்சியா போடணும். 2 தரப்புல இருந்தோம். நம்ம குடும்பத்திலேயே யார் நல்ல தக்குவாதாரி, நல்ல இறையச்சம் உள்ளவர், இது மாதிரி ஒரு பிரச்சனைக்கு முன்னிற்பார். முன்னிற்கும் போது எனக்கு சாதகமா பேசக்கூடாது, எங்க வீட்டு சார்ந்தவர், எங்க சச்சா, எங்க பெரியத்தாங்கிறதுனால எனக்கு சாதகமா பேசக்கூடாது. எது நியாயமோ அதை பேசுறவரா இருக்கணும்.
அது மாதிரி பெண் வீட்டில இருந்து ஒரு சாட்சியை தேர்ந்தெடுக்கிறோமே, அந்த சாட்சி எப்படிப்பட்டவராக இருக்கணும்? பெண்ணுக்கு சார்பா பேசுறவராக இருக்க கூடாது. அப்படி பேசுற மாதிரி ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்தா பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும். என்னையா என் பொண்ணு என்ன, எங்க வீட்டு பொண்ணு என்ன அந்த அளவுக்கு மோசமா போச்சா அப்படின்பாரு. அப்படி பேசக்கூடாது. ஏன் எங்க பையன் என்ன அவ்வளவு மோசமா போய், நீ இல்லைன்னா வேற ஒருத்தி ரெடியா இருக்கா, கியூல நிக்குது என் மருமகனுக்கு அவ்வளவு பொண்ணு அப்படின்னு இவர் இப்படி இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு சாட்சி எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, இந்த ரெண்டு பேருக்கும் நல்லதை நாடக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களாக சாட்சியே வைக்கணும். அந்த சாட்சியத்தான் இந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்தணும். நாளைக்கே மொத்த போறமா சாட்சி வச்ச முடியுமா? அப்ப நீண்ட காலம் இருக்கு. நல்ல சாட்சிகளுக்கு ஷர்த்தெல்லாம் இருக்கு. திருமணத்துல சாட்சி வைக்கிறவே அந்த சாட்சி செல்லுபடி ஆகணும்னா நிபந்தனைகள் இருக்கு. அந்த சாட்சி நல்ல பார்வை உள்ளவராக இருக்கணும், நல்ல செவி காது கேட்கிறவரா இருக்கணும். காதே கேட்காது பாவம், அவரை கொண்டு முன்னாடி உட்கார வச்சிருக்கு. அஜர்த்து ஓதுறாரு, இன்னாருக்கும் இன்னாருக்கும் நிக்கா செய்து முடிக்கப்படுகிறது. இவருக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேன், என்ன நடக்குதுன்னே தெரியல. அவரை தான் சாட்சியா போட்டு, அவர் சாட்சியா செல்லுமா? அந்த சாட்சியே செல்லாது. அதுக்கு பேர் சாட்சியே இல்ல. காது கேட்கணும், கண்ணு தெரியணும், சுய புத்தி உள்ளவரா இருக்கணும். இதுதான் சாட்சிக்குண்டான அடையாளமே தவிர எங்க வீட்லயே எங்க குடும்பத்திலே இவர் தான் மூத்தவர் என்பது சாட்சிக்குண்டான நிலைமை இல்லை. அப்ப ஒருவேளை இந்த மூணையும் தாண்டி வருகிற போது இப்படி என்ன செய்யணும்னா, இந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் உட்கார வச்சு சமரசம். அப்ப இதுக்கு பிறகுதான் நம்ம பிரச்சனை வெளியிலேயே போகணும். நல்ல யோசிங்க. ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது சந்தோஷமா இருக்க மாட்டான். இந்த காலத்தை பொறுத்தவரை ஆசை 60 நாளா, 60 நாள் 2 மாசம், ஒரு 4 மாசம், ஒரு 5 மாசம், 6 மாசமாவது நல்லா இருக்க மாட்டான். பிரச்சனை வராம இருந்தான்னு வச்சுக்கோ. 6 மாசத்துக்கு பின்னாடி கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து அவன் என்ன செய்யறான், கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய மனைவிக்கு உபதேசங்கள் சொல்லி திருத்தணும்னு நினைக்கிறான். ஒரு மாசம் முயற்சி பண்ண மாட்டான். ஒரு 7 மாசம் ஆயிப்போச்சா, அதுக்கு இடையில ஏதாவது புழுவோ பூச்சிவோ நின்று அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டா, ரைட், இனி ஒரு 1.5 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை. அதுல ஒரு 1.5 வருஷம் கழிஞ்சு போயிடுமா? இனி 2.5 வருஷத்துக்கு பின்னாடி தானே கணவன் மனைவி ஒன்னா சேர போறாங்க. இப்போ அந்த குழந்தைய வச்சு குழந்தையினுடைய பாசத்துல ஒரு வருஷத்துக்காவது சண்டை வராம இருக்கணும்ல. இது எதுவுமே இப்ப இல்லைங்க. நம்ம நினைக்கிற எதுவுமே இப்ப இல்லை. இப்ப எங்க எப்ப தலாக் ஆரம்பிக்குது, எப்ப ஃபுல்லா ஆரம்பிக்குதுன்னா, கல்யாணம் முடிஞ்சு 3வது நாள் ஃபுல்லா, கல்யாணம் முடிஞ்சு 2வது நாள் தலாக். முசீபத்து எங்க இருந்துதான் வந்து தொத்திச்சோ தெரியல. மோசமான முசீபத் சமுதாயத்தை பிடிச்சிருக்கு. என்னன்னா தைரியம், அத்தா அம்மா கொடுக்குற தைரியம், சுத்தி இருக்கிறவங்க கொடுக்குற தைரியம், உன்னால முடியும், நீ என்ன சாதாரணமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஏற்றத்தை கொடுத்து பாவம். இன்னொன்னு தெரியுமா, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம பெரியவங்களாவது பரவாயில்ல, குழந்தைய பெத்துட்டு சீக்கிரமா பிரியறாங்களே, 1 வருஷத்துல 2 வருஷத்துல பிரிஞ்சு போறாங்களே, அந்த குழந்தைகளுடைய ஏக்கம் முதல்ல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு புள்ள 1 வயசு கூட ஆகாத குழந்தை, 6 மாசம் புள்ள, 6 மாசத்துக்குள்ள அப்பாவும் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க. 6 மாசம் புள்ள, 1 வருஷம் புள்ள, அந்த தகப்பனுடைய ஏக்கம் இருக்காது, அந்த தகப்பனை தேடாது. 5 வருஷம் குழந்தை, 5 வருஷம் பையன், அத்தாவை நல்லா தெரியும், அத்தா கூட நல்லா பழகி இருக்கான். இவங்க 2 பேர் மனசு ஒத்து வரலங்கிறதுனால அந்த பிள்ளைய நட்ட வீதியில கொண்டு விட்டு காசை கொடுத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சா? சில பேருக்கு இப்படி ஒரு மோசமான எண்ணம். அவனுக்கு உண்டான படிப்பெல்லாம் நான் தான் கரெக்டா நான் செஞ்சிருவேன், அவன் கல்யாணத்துக்கு அப்ப கூட கல்யாண செலவெல்லாம் நான் தான் செய்வேன், எதுக்கு கிழிக்கிறேன்னு கேட்கிறேன். உன் பிச்சைக்கார பணம் எவனுக்கு வேணும்னு கேட்கிறேன். நீ பெத்த பிள்ளைய நடு ரோட்ல விட்டுட்டு நான் என் பிள்ளைய படிக்க வைக்க போறேன், நான் என் பிள்ளைக்கு கல்யாண செலவு பார்க்க போறேன், எவன் கேட்டான்? நீ விட்டுட்டு போன பின்னாடி அந்த பிள்ளைய அல்லாஹ் பாதுகாக்க மாட்டானா? அந்த அல்லாஹ் அவனுக்கு கல்வியை கொடுக்க மாட்டானா? அந்த அல்லாஹ் அவனுக்கு என்ன சொல்ல போனா, எத்தீமான பிள்ளைங்க தான் நல்லா சாப்பிடுறாங்க, தெரிஞ்சுக்கிங்க, எழுதி வச்சுக்கிங்க. நீ கொடுக்க முடியாத சோத்தை சமுதாயம் எத்தீம்களுக்கு கொடுக்குது, நீ கொடுக்க முடியாத படிப்பை சமுதாயம் இந்த எத்தீம்களுக்கு கொடுக்குது, நீ கொடுக்க முடியாத சந்தோஷத்தை எத்தீம்களுக்கு சமுதாயம் கொடுக்குது. அதனால நம்மளை வச்சு என்ன வச்சுதான் என் பிள்ளை இல்ல, அந்த பிள்ளைக்கு தேவை அன்பும் ஆதரவும் அரவணைப்பும். இது வேணும். நீங்க உங்க சந்தோஷத்துக்காக, உங்க பிரச்சனைக்காக, உங்களுடைய ஈகோக்காக அநியாயத்துக்கு ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை கெடுத்துடுறீங்களே. நாளைக்கு அவனுக்கு மதி தெரிஞ்சு அவன் ஸ்கூலுக்கு போய் நிற்கும் போது
அவனுக்குன்னு மதி தெரிஞ்சு அவன் ஒரு இடத்துல போய் நிற்கும் போது உங்க அப்பா யாரு என்று கேட்டா எந்த அத்தா பேரை சொல்லுவாங்க? பெத்த அத்தாவை சொல்றதா, இருக்கிற அத்தாவை சொல்றதா? ஏதோ அவளுக்கும் வேற ஒரு கல்யாணம் ஆயிடுது, இவனுக்கும் வேற ஒரு கல்யாணம் ஆயிடுது, இவங்க வாழ்க்கை ஜாலி முடிஞ்சிடுச்சு. அந்த பிள்ளைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த தம்பதிக்காவது தம் புள்ள மேல அக்கறை இருந்தா, தம் பிள்ளைய பத்தி யோசனை இருந்தா பிரியணும்ன்ற நினைப்பு வருமா? முதல்ல சின்ன வயசுல அந்த பிள்ளைங்களுக்கு மதி தெரியாம, அர்த்தம் ஒண்ணுமே தெரியாம, அத்தா வீட்டுல 6 மாசம், அம்மா வீட்டுல 4 மாசம், எவ்வளவு சிரமமான, எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை அந்த பிள்ளைங்க வாழ்றாங்க தெரியுமா? அந்த பிள்ளைங்க மதி தெரியும் போது அந்த பிள்ளைங்க அத்தாவை இழந்த அந்த துக்கத்தையும், அம்மாவை இழந்த அந்த துக்கத்தையும் யார்கிட்ட போய் கொட்டுவாங்க, யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? வந்த தகப்பன் சொந்த தகப்பன மாதிரி நடந்துக்குவானா? எல்லா தகப்பன் அப்படி இருக்கிறாரா? யாரோ ஒருத்தருக்கு நம்ம பிள்ளைய தானம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. யாரோ ஒருத்தர அவ கல்யாணம் பண்ணிக்கிறா, அவளுடைய வாழ்க்கை எப்படியோ போயிடுது. ஆனா அந்த பிள்ளையினுடைய நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? இந்த யோசனை, இந்த சிந்தனை இருந்தா இந்த தலாக்கு, ஹுலா, இதெல்லாம் யோசிச்சாவது பார்ப்போமா? இதனாலதான் அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் இதை தப்புன்னு விளங்குனாங்க, முடிவு பண்ணாங்க. இது மோசமானது, இது நல்லது இல்ல. என்னங்க சந்தோஷம்? பெண் சந்தோஷம். எவ்வளவு நாளைக்கு சந்தோஷமா இருப்பீங்க? கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் மனைவியோட சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்டாட்டி வேணான்னு எவ்வளவோ போய் கட்டிக்கிறியே, அவ கூட எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்க? இது அற்ப சந்தோஷம் தானே. இந்த அற்ப சந்தோஷம் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? எவ்வளவு நாள் இருக்கும்? எவ்வளவு நாள் நமக்கு தாக்கத்து இருக்கும்? எவ்வளவு நாள் நமக்கு வீரமும் விவேகமும் இருக்கும்? ஒரு கட்டத்துல ஒண்ணுமில்லாத தளர்ந்து போகிற காலத்துல பல பேர் பல இதை நினைச்சு பார்ப்பான், பல விஷயங்கள் நினைப்பான். 2வது பொண்டாட்டி முடிச்சாதான் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியினுடைய அருமையே தெரிய ஆரம்பிக்குதுப்பான். நிழலுடைய அருமை வெயிலுக்கு போனாதான் தெரியுப்பாங்க. ஏசியில உட்கார்ற வரைக்கும் ஜம்முன்னு தான் இருக்கும். ஏசில இருந்து வெளியே போய் 12 மணிக்கு வெயில்ல போய் நின்றாதான் வெயிலுடைய உக்கரம் என்னன்னு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் நினைக்கிறதெல்லாம் சரி, இவ இல்லைன்னா இன்னொத்தி, இன்னொத்தி இல்லைன்னா இன்னொத்தி. அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையா, சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கா? சரியான நடைமுறைகள் அல்லாஹ் சொல்றான். உங்களுக்குள் பிரச்சனைகள் இருக்கத்தாச்சு. பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லைங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்கள் இருந்தாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படின்னு தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறோம் அந்த மனைவிமார்களை எல்லாம். நம்முடைய தாய் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்குள்ள பிரச்சனை வரலையா? வந்ததே. சண்டை போட்டாங்களே. ஒரு மனைவிக்கு இன்னொரு மனைவிக்குள்ள சண்டை வந்தது, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்தது. ரசூலுல்லாஹ்வையே அவங்க ஒதுக்கி வச்சாங்களே, பள்ளிக்கு போக வேண்டிய சூழல்கள் இருந்தது. எல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை. இதையும் மீறி ஒரு வழியை சொல்லி கொடுக்குது மார்க்கம். நீங்க கொஞ்ச நாள் அனுப்பி வச்சீங்க, ஒரு மாசம் போயிட்டு வந்தா, 40 நாள் போனா திருந்தல அப்படின்னா, பெண்களில் இருந்து உங்களுடைய மனைவியை ஈலா செய்வது. ஈலா செய்யறதுன்னா, ஒரு மனைவியாத்தான் இருக்குமே தவிர மனைவி அம்மாவாக முடியாது. சில கூறுகட்ட குக்கர்கள் இப்படி சொல்லும், நீ எங்க அம்மா மாதிரி இருக்க, அம்மா மாதிரி இருக்கன்னா தலாக் ஆயிடும். பொண்டாட்டியை பார்த்து, மனைவியை பார்த்து நீ எங்க அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா தலாக் ஆயிடும். சொல்லக்கூடாது. அம்மா மனைவியும் ஒன்னா, நேர் எதிர். அம்மாவை கட்டிக்க முடியுமா? கல்யாணம் பண்ண முடியுமா? அம்மாவை மாதிரின்னு சொல்ற, அம்மாவை மாதிரின்னு சொல்றது தலாக்குடைய ஒரு வாசகம். அதை ஈலா அப்படின்னு சொல்லுவாங்க. தலாக்குக்கு முன்னால் உள்ளது. இந்த ஈலாவுக்கு 4 மாசம் வரைக்கும் டைம் இருக்கு. 4 மாசம் வரைக்கும் ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழலாம். ஈலாவின் மூலமாக இது ஒரு பயம் காட்டுறதுக்காக இப்படி சொல்லி அனுப்பி வச்சுட்டா 4 மாசம் வரைக்கும் இந்த கணவன் மனைவி பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கும் போது இவர்களுக்குள் மாறுதல்கள் ஏற்பட்டு இவர்கள் வரலாம், மாறலாம். அல்லாஹ் அதையும் சொல்லுவான், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இந்த கேப்ல, இந்த காலத்துல நான் அவர்களுக்குள் பிரியத்தை ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான். அதையும் மீறுகிற போதுதான் தலாக். அந்த தலாக்கு கூட அல்லாஹ் முறை சொல்றான். ஒரே ஒரு தலாக் தான் சொல்லணும். உன்னை தலாக் விட்டுட்டேன், சரி. தலாக் விட்ட பிறகு நடைமுறை என்ன தெரியுமா? இப்ப அந்த நடைமுறை எங்கேயுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா தலாக்குக்கு முன்னாடியே அந்த நடைமுறை இல்லை. கணவனுக்கு மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே கோச்சிட்டு உம்மா வீட்டுக்கு போயிடுறது. இவனுக்கு என்ன ஈகோன்னா, அவ்வளவுதானே போனா, வந்தா வரட்டும், வராட்டா போட்டும், எவ்வளவு நாளானாலும் இருக்கட்டும், நான் போய் அவளை கூப்பிடுவேனா? கூப்பிட மாட்டேன். அவளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா,
எப்படியாவது இவன் வந்து கூப்பிடுறானா பாத்துருவோம், கூப்பிட்டா போவோம், இல்லன்னா இல்ல. அம்மாவுக்கு அத்தாவுக்கு என்னன்னா, சோறு தானம்மா நாங்க போடுறோம், ஒண்ணும் கவலைப்படாத, அந்த கிறுக்கு பையன் வந்தா வரைக்கும் வராட்டா போட்டோம் அப்படின்னு அம்மாவும் சேர்ந்து அப்பாவும் சேர்ந்து பிள்ளைக்கு சப்போர்ட். இது தலாக்கு விடுறதுக்கு முன்னாடியே குடும்பம் பிரிஞ்சிருது. ஆனா இதெல்லாம் முறை. ஒரு தலாக்கு விட்ட பின்னாலும் கூட கணவன் மனைவி பிரியக்கூடாது, அம்மா வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. இவன் எந்த வீட்டுல இருக்கிறானோ அந்த வீட்டுல தான் அவளும் இருக்கணும். தலாக்கு விட்டாச்சு, எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். தலாக் விட்ட பிறகு கணவன் மனைவி 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கணும். ஒரே வீட்டுல இருக்கிறது மட்டுமல்ல, வீட்டுல இருக்கிற இந்த காலகட்டத்தில் கணவன் வரும்போது அவனுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு அவனை ஈர்க்கும் விதத்தில் நடக்கணும். மார்க்கம் சொல்ற விஷயம் இது, நான் சொல்ற விஷயம் அல்ல. தலாக்கே விட்டா கூட என்ன செய்யக்கூடாது, அம்மா வீட்டுக்கு போற அம்மா வீட்டுல போய் இருக்க கூடாது. எங்க இருக்கணும், மாப்பிள்ளை வீட்டுல தான் இருக்கணும். கணவன் எங்க இருக்கிறானோ அங்கதான் இருக்கணும். எப்படி இருக்கணும், 2 பேரும் மூஞ்சியும் திருப்பி வச்சுட்டா இருக்கணும் இல்ல. கணவனுக்கு செஞ்சு கொடுக்கணும், அவனை எப்படியாவது அவனுடைய மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணணும், இப்படி ஏதாவது ஒண்ணு செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான், அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள் நான் பிரியத்தை நான் ஏற்படுத்துவேன். இதுவும் இல்லாம தாண்டி இதெல்லாம் பிரச்சனைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பேசுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிருக்கு இந்த பிரச்சனையை. இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் சொல்றதுக்கு 30 நிமிஷம் ஆயிருக்குன்னா இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு 30 மாசமாவது ஆகாதா? இது கூட ஆகாம 1 மாச தலாக்கு 2 மாச தலாக்குலாம் எங்கிருந்து வருது? யார் கண்டுபிடிச்சது? எங்கிருந்து இந்த குலாக்களும் தலாக்களும் வருது? அப்ப இப்படியெல்லாம் தீர்வு சொல்லுது மார்க்கம். தலாக்கே விட்டாலும் அந்த பெண்ணுக்குண்டான உறைவிட இவன் தான் கொடுக்கணும். ஏற்கனவே பொண்டாட்டியா இருக்கும்போது எப்படி சோறு போட்டானோ அப்படி சோறு போடணும். எப்படி அந்த பெண்ணுக்குண்டான தலாக்கு விட்டுட்டான், ஒரு தலாக்கு விட்டுட்டான், பெருநா வந்துருச்சு, துணி எடுத்து கொடுக்கணும் பொண்டாட்டிக்கு. பெருநா துணி எடுத்து கொடுக்கிறது கணவன் மீது கடமை, இவன் தான் எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்காம உமா வீட்டுல போய் வாங்கிக்க சொல்லக்கூடாது. மனைவியாகவே இருப்பாள். இன்னொரு விஷயம் தெரியுமா, இவங்க 2 பேரு இந்த தலாக் விட்டு இந்த கேப்ல 3 மாசம் இத்தா இருக்குல்ல, இந்த இத்தாவுடைய கேப்ல 2 பேரும் மனசு மாறி சரி சரி போ நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு கணவன் அங்கீகரிச்சுட்டான், ஏத்துக்கிட்டான், அவளை கூப்பிட்டுக்கிட்டான்னா இந்த தலாக் முடிஞ்சிடும். அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. இவங்க கையில தான் இருக்கு பிரிஞ்சு போறதும் சேர்ந்துக்கிறதும். இதுக்கு ஒரு தனியா வக்கீல் வச்சு வக்கீல் மூலமா அங்க போய் அவன் எவனோ வந்து பேசி எதுவுமே தேவையில்லை. கணவன் மனைவி 2 பேரும் ஒரு தலாக் விட்ட பிறகு கூட, தலாக் விடுறதுக்கு முன்னாடி சொல்லல, இப்பெல்லாம் தலாக் விடுறதுக்கு முன்னாடியே கண்டவன்லாம் ஃபைசலா பண்ண வந்துடுறான். நடுவுல பஞ்சாயத்து பண்றதுக்கு எவன்லாமோ வர்றான். பஞ்சாயத்து பண்றவன் நல்ல முறையிலேயே பஞ்சாயத்து பண்றான். நமக்கு கணவன் மனைவிக்கும் நல்லதை நாடக்கூடியவனா, எப்படியாவது பிரிச்சு விட்டா நமக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்குன்னு யோசிக்கிறான். நல்ல யோசிங்க. எவன் பஞ்சாயத்துங்கிற பேர்ல வர்றானோ அவன்லாம் என்ன பஞ்சாயத்து பேசுறான், எல்லாம் முடிச்ச பிறகு எவ்வளவு கொடுப்ப அவ்வளவு கொடுப்ப. சில பஞ்சாயத்து பண்றவங்களுக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிலாம் இருக்கு தெரியுமா? பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து பண்றவர் எப்படி முடிஞ்சது அப்படின்னா, இவர் அந்த மாப்பிள்ளைட்டே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு இவரு நீங்க நல்லவங்களா இருக்கீங்க இவரு முடிச்சுக்கிறாரு. இங்க போயிடுது கடைசியில எங்கெங்கெல்லாமோ கனெக்ட் ஆகுது. யாரு? இவர் தான் ஃபைசலா. இது அழகா? இதா தீர்ப்பளிக்கிறவருக்கு அழகு? இதான் அந்த ஃபைசலா பண்றவர். கண்டவன்லாம் நம்மளை பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி, நம்மளை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? நம்மளை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? எவையெல்லாமோ வந்து உட்கார்றான். ஒவ்வொருத்தையா நம்ம குடும்ப பிரச்சனையை பேசி பேசி பலா எல்லாத்துலயும் அந்த முசீபத்தை ஓத வேண்டியது தேவையா? நமக்கு தேவை. நமக்குள் பிரச்சனைகள் இருக்கும், இல்லாத பிரச்சனை. குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. மனிதனாக பிறந்த எல்லோரும் தவறு செய்பவனே. யாராவது ஒத்த நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லுங்க பாப்பா, தைரியம் இருக்கா? குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் கைருல் ஹத்தாயின அத்தவ்வாப். தப்பு செய்யறதுல நல்லவன் யாருன்னா தான் தப்ப உணர்ந்து தௌபா செய்து மீள்வான். அதான் மனுஷனுக்கு அழகு. மனுஷன் அப்படித்தான் இருப்பான். எந்த ஆணா இருந்தாலும் எந்த பெண்ணா இருந்தாலும் யாரிடத்திலேயும் தப்பே இல்லாத ஆணும் இல்லை, தவறே இல்லாத பெண்ணும் இல்லை. எல்லாத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ சில தவறுகள் நடந்துதான் இருக்கும். அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு வாழ்கிற வாழ்க்கையை, இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக, இன்னும் மிக மிக முக்கியமாக நம்முடைய பிள்ளைகளுக்கான வாழ்க்கையா, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிச்சாச்சு, இனி என்ன பெருசா அப்படின்னு யோசிக்கணும்.
நம்ம பிள்ளைக்காக வாழணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அவன் நாளைக்கு அசிங்கப்படுற மாதிரி சூழல் நம்மளுடைய பிரிவின் மூலமாக ஏற்படக்கூடாது என்பதில் நாம கவனமாக இருக்கும். இது மார்க்கம் சொல்லி தருகிற அழகான தீர்வுகள், அழகான தீர்வு. இந்த வருஷம் என்னன்னு தெரியல, கணவன் மனைவி பிரச்சனையே ஒரு 4 தலைப்பு இருக்கு. சூப்பர் ஜோடின்னு ஒரு தலைப்பு இருக்கு, திருமணம் சாபமா வரமா அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. ஆனா உண்மையிலேயே இவைகள் தான் இந்த காலத்துல பேசப்பட வேண்டியது. ரொம்ப வருத்தமான விஷயங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இப்பெல்லாம் நிர்வாகத்துக்கும் அஜரத்துக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறதை விட கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது தான் வேலைன்ற மாதிரி ஆயிப்போச்சு. நவுது பில்லா, நல்லா பாதுகாப்பானார். எனவே தயவு செய்து நம்முடைய குடும்பங்களிலோ அல்லது எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு அந்த சூழ்நிலைகள் வராமல் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிற போது, இப்பெல்லாம் எடுத்த கவுத்தேன்னு ஸ்டிக் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனையா, ஒரு வாரத்துல முடிச்சு விடுங்க, 10 நாள்ல முடிச்சு விடுங்க, 1 மாசத்துல முடிச்சு விடுங்க. முடிச்சு விடுறதுக்கா இருக்கும், முடிச்சு விடுறதுக்கு நம்ம தேவையில்லை. அவங்களே வாட்டில பிரிஞ்சு போய் தொலையட்டுமே. எதுக்கு நம்ம முடிச்சு விடுறதுக்கா? நாம சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கணும். சேர்த்து வைக்கிறது தான் நம்முடைய வேலையா இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த கணவன் மனைவி கூட அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க, நம்ம பிரியணும்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. இதை சுத்தி இருக்கிற சில முசீபத்துகள் இருக்குல்ல, நம்ம கூட இருக்கிறது, இவைகள்லாம் சேர்ந்து என்ன செஞ்ச முடிச்சு விட்டுருங்க, ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க, இதை முடிச்சிருங்க. முடிச்ச பிறகு அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க என்ன கஷ்டப்பட போறாங்க, அவங்களுடைய சூழல் என்ன, எதையாவது யோசிக்க தோணுதா? எனவே தயவு கூர்ந்து மனமுறிவு அப்படிங்கிறது, திருமண முறிவு அப்படிங்கிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி தஆலா அத்தலாக். ஹலால் தான். ஒரு கட்டத்துல கஷ்டமான நேரத்துல அவனுக்காக அந்த தலாக் என்ற உரிமையை அல்லாஹ் கொடுத்துதான் வச்சிருக்கான். ஆனா கொடுத்த ஹலால்ல அல்லாவுக்கு கோபமான ஹலால்னா அது தலாக் தான். அது விரும்புறது இல்ல அல்லாஹ். அதனாலதான் ஒரு பெண்ணுக்கு பகரமா 2வது மனைவி, 3வது மனைவி, 4வது மனைவி நான் மார்க்க அனுமதிச்சதுக்குலாம் என்ன காரணம்? இதெல்லாம் இந்த பலதார மனத்துக்குண்டான காரணமே இதுதான், இந்த ரீசன் தான். ஒரு மனைவி அதற்கு சரியில்லாத ஒரு சூழலில் அவளை கைவிட்டு இன்னொருத்தி என்கிற என்ன வரக்கூடாது. அவளை நீ கைவிட்ட பின்னாடி என்ன காரணம் சொல்லுவ, எங்கெல்லாம் சொல்லுவ, எத்தனை கோர்ட்ல சொல்லுவ, இவளுக்கு அந்த இது இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, அந்த பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனை வெளியில் வந்த பிறகு இனி அவளை எவன் கட்டுவான்? அப்ப அவளுடைய நிலைமை என்ன? இப்ப நீ இவ்வளவு நாள் அவ கூட வாழ்ந்துட்டல்ல, இவ்வளவு நாள் அவளோட வாழ்ந்ததுக்கு அவள் கடைசி வரைக்கும் மனைவியாகவே வச்சுக்க. உனக்கு வம்சம் வேணும், உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், இன்னொரு மனைவியை கேட்டுட்டு அவள் மூலமாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்க. அவளுக்குண்டான ஹக்கையும் செய்யி, இவளுக்குண்டான ஹக்கையும் செய்யின்னு மார்க்கம் சொல்லி கொடுத்துச்சு, நடைமுறை சொல்லி கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, பிடிக்கல அப்படின்னா வெட்டி விட்டுட்டு தான் அடுத்ததை பத்தி யோசிக்கிறோம். எனவே இது மோசமான கலாச்சாரம், மோசமான ஒரு சூழல். எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நிலையிலேயும் வெட்டி வாழ வேண்டும் என்று நிச்சயமாக நினைக்கவே கூடாது. அந்த நினைப்பு கூட வரக்கூடாது. எப்படி இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஏதாவது ஒரு விதத்தில் சுமூகமான தீர்ப்புக்கு உள்ளாக்கி அவளோடு அந்த மனைவியோடு வாழுகிற நிலைமைக்கு என்ன வழிவகுக்குமோ அந்த ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சமூகத்தை பீடித்திருக்கிற மோசமான இந்த முசீபத்திலிருந்து சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. தலாக் என்பது கொடூரமான சொல், கொடூரமான செயல், அல்லாஹ்வுக்கு கோபமான வார்த்தை என்பதை அல்லாஹ் ஞாபகத்தில் நிறுத்துவானாக. எந்த நிலையிலும் எல்லா நிலையிலும் நாம் அல்லாஹ் நமக்கு நம்முடைய நிலையில் அல்லாஹ் யாரை நமக்கு மனைவியாக்கி தந்தானோ அவளோடு சந்தோஷமாக வாழ்ந்து நாளை மறுமையிலேயும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலேயும் அதே மனைவியின் சந்தோஷத்தோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا
الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله